இதுவரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பசுமை பூமியில் இன்றைக்கி நம்ம ஒரு புதிய சப்ஜெக்டை நடைமுறைக்கு எது சாத்தியம் என்ற சில கோட்பாடுகளை நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம பசுமை பூமியினுடைய ஹெட் ஆஃபீஸு தஞ்சாவூர் மாவட்டம் அறந்தாங்கி சாலையில் பசுமை பூமி குரூப் ஆஃப் கம்பெனி என்ற பேரில் நம்முடைய வேளாண் பள்ளி, பசுமை பூமி ஆர்கானிக் உரம் ஆராய்ச்சி மையம், இதை மாதிரி நம்ம பசுமை பூமியில் என்னென்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதனுடைய ஒட்டுமொத்த நிர்வாகம் நம்ம இங்கே பசுமை பூமியினுடைய நிர்வாகம் இது பசுமை பூமி விவசாயிகளுக்கான நிர்வாகம். இது ஒரு பெரிய ஒரு ஆர்கனைஸ்டு நிறுவனமாக இருந்தாலும் இது விவசாயிகளுக்கான ஒரு சேவை செய்கின்ற ஒரு ஏழ்மையான நிறுவனம் என்று கூறி, பசுமை பூமியினுடைய கொடி மேலே நம்முடைய 3 தலைவர்களை நான் அடையாளமாக காமிக்கிறேன். ஒன்று நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதி உயர்திரு மிஸ்டர் அப்துல் கலாம் அவர்கள், அடுத்தபடியாக கரம் படியாத கர்ம வீரர், மக்களுடைய கருப்பு தங்கம் மற்றும் ஒரு கரம் படியாத ஒரு மிகப்பெரிய ஒரு தூய அரசியல்வாதி உயர்திரு மிஸ்டர் காமராஜ் அவர்களை நம்முடைய அடையாளமாக கண்டிருக்கிறோம். அப்புறம் அதுக்கப்படியாக நம்முடைய தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டு மண்ணுக்காக உழைத்து இயற்கை விவசாயத்தில் சாதனை படைத்த உயர்திரு மிஸ்டர் நம்மாழ்வார் அவர்களை நம்முடைய பசுமை பூமியினுடைய முக்கண் தலைவர்களாக நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கு. அடுத்து பசுமை பூமியினுடைய அந்த லோகோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மை, உழைப்பு, உயர்வு. இது நம்ம பசுமை பூமியினுடைய தார்மீக மந்திரம். இதுதான் நம்ம பசுமை பூமியுடைய தார்மீக மந்திரம் என்று கூறி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்ல வியூவர்ஸ், இப்போ நிறைய விவசாயிகள் என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னு சொன்னால், விவசாயி சார் தென்னையில் எந்த ரகம் வச்சா சீக்கிரம் காய்ப்பு வரும், எந்த ரகம் நமக்கு அதிக வருமானம் கொடுக்கும், எது நல்லது ரகம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க வியூவர்ஸ். நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னு சொன்னால், இன்றைக்கி தென்னை மரம் 3 மரம் காய்க்கிறது, குட்டை நெட்டை நீங்கள் சாகுபடி செய்தீங்கன்னு சொன்னால் 1 மரம் காய்க்கும். அதாவது 3 மரத்தில் நீங்கள் நாட்டு மரம் வச்சு அதை அறுவடை செய்து அதில் வர வருமானத்தை நம்ம குட்டை நெட்டைன்னு சொல்லி, அது சிரஞ்சீவி ஸ்பெசிஃபிக்காக அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த சிரஞ்சீவி 1 ரகத்தில் நீங்கள் 3 நாட்டு மரம் காய்க்கிற மரம் 1 மரம் காய்க்கும். இது எப்படி உண்மை என்பதை நம்ம இப்போ நிர்மலமாக செய்ய போகிறோம் விவா. இது நம்ம நெட்ட ரகம்னு சொல்கிறது, அதாவது நம்ம கிழக்கு கடற்கரையோர நெட்ட வகையை சார்ந்தது. இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கன்னு சொன்னால், காய் கொஞ்சம் எலாங்கேட்டடாக இருக்கும், காயில் சுருக்கங்கள் இருக்காது பாருங்கள். இப்போ உடைய சிரஞ்சீவி 1 வகையை சார்ந்தது, நல்லா புரிஞ்சிருங்க. இந்த சிரஞ்சீவி 1 குட்டை இண்டு குட்டை, அதாவது அம்பாடி பச்சை இண்டு அம்பாடி பச்சை. நான் 2லையுமே மீடியம் சைஸு காய் தான் எடுத்திருக்கிறேன். இதுவும் நம்ம சிரஞ்சீவி 1ல் மீடியம் சைஸு காய் தான். சிரஞ்சீவி 1 இதை விடவும் பெருசாக காய்க்கும், இதை விடவும் சிறுசும் வரும். அதே மாதிரி நாட்டகத்தில் இதே மாதிரி பெருசும் வரும் சிறுசும் வரும். 2 காய்களை எடுத்திருக்கேன். இது காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், காய் இந்த இடத்துல சுருக்கங்கள் இருக்காது பாருங்கள், ஆனால் இங்கே சுருக்கங்கள் இருக்கும் பாருங்கள், நல்லா புரிஞ்சுருங்க. அதுக்கடுத்து இந்த இடம் கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் பாருங்கள். நாட்டகத்தில் இந்த இடம் தடிமனாக இருக்கும், தோல் கடிமனாக இருக்கும் நாட்டகத்தில். நெட்டைக்குட்டையும் இதே மாதிரி தான் இருக்கும். பட் இந்த சிரஞ்சீவி 1 நல்லா புரிஞ்சிருக்க, நிறைய பேர் இதை சிரஞ்சீவி 1 குட்டை ரகமும் மோஸ்ட்லி இதே மாதிரி தான் இருக்கும். இந்த பகுதி உங்களுக்கு கொஞ்சம் சுருக்கங்கள் நிறைஞ்சு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த இடம், இந்த சூழ்பை, இந்த இடத்த விடங்க பாருங்க, நல்லாவே தெரியும். அடுத்து இந்த பை பாருங்க, இந்த இடத்த பார்க்குறீங்க, இதான் சூழ்பைன்னு சொல்கிறது, கைனீசியம் இங்கிலீஷில் சொல்கிறது. இந்த இடம் கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், ஆனால் நாட்டகத்தில் இது பெருசாக இருக்கனால இந்த இடத்துல கொஞ்சம் சுருக்கம் இருக்கும். இதே மாதிரி தான் நாட்டகம் இருக்கும், நெட்டைக்குட்டையும் இருக்கும், மோஸ்ட்லி இதே மாதிரி தான் இருக்கும். இதில் ஏதாவது கிராஸ் ஆகி இதை மாதிரி இருந்தால் சில வேறுதல்கள் இருக்கும். இந்த சுருக்கங்களை நீங்கள் வச்சு கண்டுபிடிக்கலாம், இந்த பகுதியை வச்சு கண்டுபிடிக்கலாம். இதுதான் இளநீர் ரகத்தினுடைய ஸ்பெஷல் கேரக்டர், அதாவது குட்டை ரகம். அப்போ இது குட்டை ரகம், இது நெட்டை ரகம். இப்போ இந்த நெட்டைக்கும் குட்டை நெட்டைக்கும் உள்ள வித்தியாசம், அதாவது நாட்டு ரகத்துக்கும்
சிரஞ்சி 1 குட்டை இண்டு குட்டை, அதாவது அம்பாடி பச்சை இண்டு அம்பாடி பச்சை. இது வந்து நமக்கு நடைமுறைக்கு எது அதிக லாபத்தை கொடுக்கும்? நான் ஏற்கனவே சொன்னேன் 3 ஏக்கரில் நாட்டு ரகம் வச்சு பராமரிக்கிறதா குட்டை நெட்டையில் 1 ஏக்கரில் நான் சாகுபடி செய்ய முடியும். 1 ஏக்கருக்கு ஒரு 7 லட்சம் ரூபா குறைஞ்சபட்ச வருமானம் வரும். இந்த சிரஞ்சி 1 போட்டால் 2 வருஷத்தில் காய்ப்பு வரும், 30 வருஷம் காய்க்கும். 18 அடிக்கு 1 போட்டுருங்க, ஏக்கருக்கு 135 கன்று வரும்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது நெட்ட ரகம். இது நீங்கள் ஏக்கருக்கு 25 அடிக்கு 1 போட்டேன்னு சொன்னால் இது மட்டையுடைய நீளம் கூட இருக்கும். இது வந்து ஏக்கருக்கு எப்படி பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு 70 கன்று போடலாம். இது வந்து டபுள், ஏறக்குறைய நெருக்கி ஒரு 135 சொன்னால் ஏறக்குறைய 140 கன்றுகள் ஏக்கருக்கு. அப்போ இது 3 மரம் காய்க்கிறது, இது 1 மரம் காய்க்கும் என்பதை நம்ம இது எப்படி எப்பதை இப்போ நம்ம நிரூபணமாக பார்க்க போகிறோம். இப்போ வீவர்ஸ் இந்த பாருங்கள், இதில் இப்போ நம்ம வந்து இந்த பாருங்கள், இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து இந்த நாட்டு ரகத்தை வந்து நம்ம எடை போடுறோம், இதையும் எடை போடுறோம். இதனுடைய வெயிட் என்னன்னு நம்ம இப்போ பார்த்துட்டு அடுத்து பண்ண போகிறோம். இப்போ வாருங்க வீவர்ஸ், இப்போ நம்ம ஒரு நாட்டு ரகத்தில் மனோரா நெட்டைன்னு சொல்லிட்டு கிழக்கு கடற்கரையோர நெட்டையில் ஒரு காய் வந்து பெரிய காய் 1 எடுத்துருக்கோம். இப்போ நம்ம போட்டிருக்கிறது சிரஞ்சீவி 1 சொல்லிட்டு ஒரு ரகம் 1720 கிராம் போட்டிருக்கோம், பார்த்துருங்க. இப்போ அடுத்து நம்ம நாட்டு ரகத்தை போடுறோம். இப்போ நாட்டு ரகத்தை வந்து 1325 கிராம் வந்து இப்போ நம்ம வருது. இது வந்து மீடியம் சைஸில் நம்ம 2 காயும் போட்டு எது பெஸ்ட்டு, எது விவசாயிகளுக்கு லாபகரமான பயிர், எது தேங்காய்க்கு பயன்படுத்தலாம், எது இளநீருக்கு பயன்படுத்தலாம், இல்லை 2க்கும் பயன்படுத்தலாம், எவ்வளோ வாட்டர் இருக்குது, எவ்வளோ தண்ணியினுடைய அளவு இருக்குது என்ற விஷயத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க வீவர்ஸ், எல்லா தேங்காயை இந்த பாருங்க 2யும் உரிச்சிட்டேன். உரிச்சி வந்து சிரஞ்சீவி எடை போட போகிறோம். முதல் காய் வந்து சிரஞ்சீவி 1 வந்து 1720 கிராம் இருந்துச்சு. ஆனால் இருக்கிறதுல பார்க்கறதுக்கு எது பெருசாக தெரிஞ்சிச்சு, நாட்டுக்காய் தான் பெருசாக தெரிஞ்சிச்சு. ஆனால் நமக்கு வந்து காய் வந்து 1720 கிராம் வந்து சிரஞ்சீவி 1 காமிச்சிச்சு. இப்போ நம்ம இந்த சிரஞ்சீவி 1னுடைய காயை பார்க்குறீங்க, இதை பாருங்க, இதுதான் சிரஞ்சீவி 1னுடைய காய், அதாவது 1720 கிராம். நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னு சொன்னால், இந்த குட்டை ரகம் வந்து குட்டை இண்டு குட்டை சார், பருப்பு வந்து அடர்த்தியாக இருக்குமா, எண்ணெய் சத்து கூட இருக்குமா, இளநீக்கு இது மட்டும்தான் பயன்படுமா? ஏன்னா இந்த சீவோடு மலையன் ஆரஞ்சு டோர்பு, மலையல் மஞ்சள் டோர்பு, அதாவது எல்லோ டோர்பு, கங்கா பாண்டம், சன்னங்கி, இதை மாதிரி இது நக்குவாரி, இதை மாதிரி இதுவும் வெயிட் இல்லாமல் போயிடுமா? இளநீ ரகம் எப்படி வந்து உங்களுக்கு தேங்காய் வந்து பருப்பு அடர்த்தியாக இருக்கும், கொப்பரை எப்படி திக்னஸாக இருக்கும், எப்படி எண்ணெய் சத்து வரும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இதை உண்மை காயை பார்த்தீங்க, குட்டை 2 குட்டைலாம் பார்த்தீங்க, அதில் எந்த மாட்டு கருத்தும் இல்லை. அது எப்படி, ஏன்னா அந்த சிஓடி, எம்ஓடி, கங்கா பாண்டம், சன்னங்கி எல்லாம் எண்ணெய்க்கு மட்டும்தான் ஆகும். ஏன்னா பருப்பு பார்த்தீங்கன்னா எலிசாக இருக்கும், லேசாக இருக்கும். ஆனால் இதில் எவ்வளோ அடர்த்தி இருக்குது, நாட்டுக்காயை மாதிரி சிரஞ்சீவி 1 இருக்கா இன்னும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை உரிச்ச காயை இட போடுறோம். இதை பாருங்க, ஃபஸ்ட்டு 0 காமிக்குது பாருங்க. இப்போ நம்ம இடம் வைக்கலாம். இந்த பாருங்க 870 கிராம் நமக்கு இப்போ வந்து இந்த சிரஞ்சீவி வந்து காயினுடைய வெயிட்டு 870 கிராம் வருது பாருங்க. இப்போ மட்டையினுடைய வெயிட் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். இந்த காயை எடுத்துட்டோம், 870 பார்க்குறீங்க. இப்போ இந்த பாருங்க மட்டையை வச்சுட்டோம். மட்டை வந்து ஏறக்குறைய பாதி ஈக்குவலாக இருக்குது பாருங்க. அது 870, இது ஏறக்குறைய 840 வந்து 840 வந்து நம்முடைய மட்டையினுடைய வெயிட்டு. அப்போ 870 800 1600 ஏறக்குறைய 70 40 10 கிராம் வந்து மட்டையில் உரிச்சதில் வெயிட் லாஸ் வருது. அந்த பிசிறு போயிருக்கோம். நல்லா பார்த்துருங்க, 840 கிராம் இருக்கு, பார்த்துருங்க. இப்போ நம்ம நாட்டகத்தை வெயிட் வைக்கிறோம். இப்போ பாருங்க, நாட்டகத்தை வைக்கிறோம். இதை பாருங்க, நம்ம முதல் வந்து நாட்டுக்காயினுடைய வெயிட்டை வந்து போட்டோம். அதில் வந்து நாட்டுக்காயினுடைய வெயிட் வந்து நம்ம முதல் பார்க்கும்போது 1325 கிராம் இருந்துச்சு. இப்போ இந்த பாருங்க, நாட்டுக்காயினுடைய கேரக்டர் நம்ம இப்போ வெளியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது இருட்டாக இருக்குது, இதை வெயிட்டை மட்டும் பார்க்குறோம். இதை பாருங்க, 715 கிராம் வருது. எத்தனை கிராம்? 715. அது எவ்வளோ வந்துச்சுன்னா 870. இப்போ மட்டையினுடைய வெயிட்டை பார்க்க போகிறோம். இப்போ இதானே இது. இப்போ இந்த பாருங்க, மட்டையினுடைய வெயிட்டை பார்க்க போகிறோம்.
மட்டை வந்து 555, சாரி 610. நல்லா புரிஞ்சுருங்க, மட்டையினுடைய வெயிட்டு 610. இது தேங்காயினுடைய வெயிட்டு 715. இப்போ நம்ம வந்து காயினுடைய வெயிட்டை பார்த்தோம். பார்க்கறதுக்கு நாட்டுக்காய் பெருசாக இருந்துச்சு. எடை போடும்போது நம்ம உரிச்சு எடை போடும்போது 1325 காய் இருந்தது. ஏறக்குறைய 715 கிராம மாறிடுச்சு. மட்டை வெயிட்டு 610. ஆனால் சிரஞ்சீவியை வெயிட்டு போடும்போது 1700, 870 கிராம். அதாவது இதில் வந்து என்னன்னு சொன்னால், விவசாய பெருமக்களை நீங்கள் இதுவும் நல்லா புரியணும். இதில் இன்னைக்கு உரிமட்டை வந்து 2 ரூபா போயிட்டு இருக்கு பாருங்க. இப்போ இது உரிமட்டையினுடைய வெயிட்டும் காயினுடைய வெயிட்டும் சிரஞ்சீவி ஒன்றை பொறுத்தளவு ஓரளவு ஈக்குவலாக தான் இருக்குது. கொஞ்சம் தான் வித்தியாசம். பட்டு நாட்டுக்காயில் வந்து நம்ம பார்த்தேன்னு சொன்னால் இது வந்து கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சு. அது சிரஞ்சீவி 1 காய் உரிக்கும் போது அதனால் ஈரப்பதத்துடைய வெயிட் வந்து மட்டையினுடைய வெயிட்டில் காமிக்குது. ஆனால் நம்ம இந்த சிரஞ்சீவி 2 பார்த்தேன்னு சொன்னால் 715 கிராம் காயினுடைய வெயிட் வருது. இந்த உரிமட்டை வந்து ஏறக்குறைய 610 கிராம் வருது. ஏறக்குறைய ஒரு 10 கிராம் வந்து 20 கிராம் வந்து வெயிட் லாஸில் ஆயிடுச்சு உரிக்கும் போது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சொன்னால், அடுத்து இந்த காயை இதை வந்து உடைச்சி இதில் கொப்பரா எப்படி இருக்கு, இளநீருக்கு எப்படி இது இருக்கு, இது எப்படி இருக்கு, எது இளநீருக்கு சிறந்தது, எது தேங்காய் சிறந்தது, எது ரெண்டுக்கு சிறந்தது கோட்பாடை நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ பீபஸ் இவர் வச்சிருக்கிறது நம்முடைய நாட்டுக்காய் ECT கிழக்கு கடற்கரை நட்டை வச்சிருக்காரு. நான் உரிச்சது நம்ம வெயிட்டு போட்டோம். இதை பாருங்க, இது வந்து அந்த சிரஞ்சி 1ன்னு சொல்லி குட்டை இன்று குட்டை. இதை எப்படி கண்டுபிடிக்கன்னு பாருங்க. குட்டை ரகத்தினுடைய மேல் பகுதி இந்த பாருங்க, இதுதான் கரு உரை. இங்கிருந்து தான் விதை வந்து முளைச்சி ஓலை வரப்போகுது. இந்த இடம் தடிமனாகவே இருக்கும். பார்த்துருங்க, இந்த இடம் தடிமனாக இருக்கும். இதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒரு காய் உரிச்ச பிறகு கூட அது என்ன வகையை சார்ந்தது, நெட்ட ரகத்தை சார்ந்ததா, நெட்ட குட்டையை சார்ந்ததா, குட்டை ரகத்தை சார்ந்ததா, குட்டை நெட்டையை சார்ந்ததா இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள சில ஐடியாக்களை நான் இப்போ தரேன். இப்போ இவர் வச்சிருக்கிறது பாருங்க நாற்றகம். இந்த நாற்றகத்தில் இங்கே பாருங்க, இது வந்து மேலே, அதாவது இது மேலே ஏறி இருக்கும், மேலே தடிமனாக இருக்கும். இந்த பகுதி இங்கே பாருங்க சுருங்கி இருக்கு பாருங்க. இதுதான் ஒரிஜினல் நாடு. இது கிராஸ் ஆகலை, ஒரிஜினல் நாடு. அடுத்து இந்த பகுதியை பாருங்க. இந்த பகுதி அதே மாதிரி கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். இதுவும் பள்ளமாக இருக்கும், இதுவும் அதை விடவும் பள்ளமாக இருக்கும். இங்கே பாருங்க, இதை மாதிரி இருக்கும். இந்த பாருங்க, இது நல்ல முத்தின காய் கருப்பாக தான் இருக்கும். இதுவும் கருப்பாக தான் இருக்கும், இதுவும் கருப்பாக தான் இருக்கும். பட் இதுவும் இந்த பாருங்க நம்முடைய கண் மாதிரி இருக்கும் பாருங்க. இங்கே பாருங்க, இந்த ஓரம் வந்து இந்த இடம் வந்து கருப்பாகவும் இந்த இடம் இங்கே பாருங்க வெள்ளையாக இருக்கும். இது அது மாதிரி இருக்காது பாருங்க. இது எல்லாமே கருப்பாக இருக்கும் பாருங்க, வெள்ளைத்தன்மை கம்மியாக இருக்கும். இதுதான் இதனுடைய கேரக்டர். அந்த செமி டால் நம்ம சொல்லுவோம் சிரஞ்சி 1னுடைய கேரக்டர் தான். அடுத்து இந்த பகுதி பார்த்தேன்னு சொன்னால் இந்த பாருங்க, இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து கொஞ்சம் இந்த இடம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும் பாருங்க, கொஞ்சம் பள்ளமாகவே இருக்கும். இதுவும் இந்த இடம் இதை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மேடாகவே இருக்கும். இதுதான் நம்ம நாட்டுக்காய்க்கும் இந்த குட்டை ரகம், அதாவது சிரஞ்சி 1 ரகத்துக்குள்ள வேறுபாடுகளை இப்போ பிரிச்சுட்டோம். இப்போ நம்ம இதை உடைக்கிறோம். உடைச்சி இதை வெயிட்டு போடுறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நாட்டுக்காயை உடைக்கிறோம். நாட்டுக்காயை உடைக்கிறோம் பாருங்க. தண்ணி கொஞ்சம் ஸ்பில் ஆயிடுச்சு. ஏன்னா நாட்டுக்காயை பொறுத்தளவு வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொன்னால், கொஞ்சம் காயினுடைய தண்ணியினுடைய அளவு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து இளநீக்கு மட்டும்தான் ஆகாது, இது தேங்காய்க்கு மட்டும் ஆகும் இந்த நாற்றகம். ஆனால் பருப்பு வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும் பாருங்க, திக்னஸாக இருக்கும். பட்டு சைஸ் இப்போ நம்ம வந்து இது அடிக்க உடைக்கிறோம். சிரஞ்சி 1 இப்போ உடைக்க போகிறோம். தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஏறக்குறைய வந்து முத்துனா காய். இங்கே பாருங்க, இது வந்து நம்மளுடைய சிரஞ்சீவி 1 நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை பாருங்க, இது கொப்பரை தன்மை அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்க, இது நம்ம சிரஞ்சி 1. இது வந்து நம்ம நாட்டுக்காயை பார்க்க போகிறோம். இப்போ இதையும் நம்ம இப்போ வந்து வெயிட்டு போட போகிறோம். தம்பி இதையும் வெயிட்டு போடுங்க, இது 2 வெயிட்டு. இப்போ நம்ம வெயிட்டு போட்டிருக்கிறது நல்லா பாருங்க. இது வந்து சிரஞ்சீவி 1 வகையை சார்ந்தது. இது வந்து இப்போ வந்து இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 650 கிராம் இருக்கு பாருங்க. அதாவது உரிச்ச காயினுடைய வெயிட் 680 கிராம்.
அப்போ முதல் வந்து இதில் உடைய நம்முடைய தண்ணி ஏறக்குறைய வந்து முதல் நம்ம இது போடும்போது வந்து 1840 இருந்துச்சு. இப்போ வந்து 870 சொல்லும்போது ஏறக்குறைய இதில் வந்து நீர் வாட்டருடைய கண்டென்ட் ஏறக்குறைய ஒரு 1/2 லிட்டர் தண்ணி பக்கத்தில் இதில் வருது. இந்த பாருங்க காய் வந்து எவ்வளோ திக்னஸாக இருக்குன்னு பாருங்க. நாட்டுக்காயை மாதிரியே திக்னஸும் இருக்கும். ரெண்டாவது ரொம்ப தடிமனாக இருக்கும் பாருங்க. கொப்பரை அதை பாருங்க தடிமனாக இருக்கு. இதில் என்ன வித்தியாசம்னு சொன்னா, இதில் முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்க வேண்டிய என்னன்னு சொன்னா, இதுல வந்து என்ன சத்து கூட இருக்கும். அதாவது நாற்றகத்தோட நீங்க கம்பேர் பண்ணும்போது இதனுடைய திக்னஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு சப்போஸ் நீங்க இளநிக்கு இதை கொடுக்க முடியும்னு சொன்னா கூட இதை நம்ம தேங்காய்க்கு மாற்றும் போது இதனுடைய பருப்பு திக்னஸ் நாற்றகத்தோட கம்மியா இருந்தாலும் இதனுடைய எண்ணெய் சத்து அதிகமா இருக்கும். போடுறோம் எவருங்க நாற்றகம் வந்து ஏறக்குறைய வந்து நமக்கு வந்து 530 கிராம் வருது. எத்தனை கிராம் வருது? 530 கிராம். அப்ப 530 கிராம் வரும்போது இதை விடவும் பார்க்கறதுக்கு ரெண்டும் நம்ம நாற்றகம் தான் காய் பெருசா இருந்துச்சு. ஆனா இது வந்து 530 கிராம் வந்து ஏறக்குறைய 530 620 கிராம் வந்து நம்முடைய சிரஞ்சீவி 1 வந்து வெயிட் அதிகமா காமிக்குது. பட்டு இதுல நல்லா பாத்துருங்க. இது 535 கிராம். அதாவது நாட்டுக்காய் நமக்கு எவ்வளவு காமிக்குது சொன்னா 535 கிராம் காமிக்குது. இப்ப இங்க பாருங்க, இப்ப நம்ம இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை இப்ப நம்ம வெளியில பார்க்க போறோம். இப்ப நம்ம என்ன பார்க்கறோம்னு சொன்னா, இது நம்முடைய ரைட் ஹேண்ட்ல இருக்கிறது சிரஞ்சீவி 1 காய். அதனுடைய வெயிட்டு, அதனுடைய உரிச்சக்காவுடைய வெயிட் என்ன, தண்ணியினுடைய அளவு என்ன, எல்லாத்தையும் நம்ம இதை பார்த்துட்டோம். இது வந்து நம்ம நாற்றகத்தை பற்றி பார்க்குறோம். இப்போ பார்த்தேன்னு சொன்னால் நான் முதலே சொல்லுவோம் பாருங்க, நாற்றகத்தில் பெரு இஞ்சி கணம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்த சிரஞ்சீவி 1 விடவும் நாற்றகத்தில் வந்து இதனுடைய பெரு இஞ்சி கணம் வந்து நாற்றகத்தில் கொஞ்சம் கூட இருக்கும். ஆனால் இங்கே பாருங்க, இதில் என்ன சத்து கூட இருக்கும் பாருங்க. அது உங்களுக்கு தெரியுது பாருங்க. இந்த ரகத்தில் வந்து நாற்றகத்தை விடவும் இந்த சிரஞ்சீவி 1 அதாவது அம்பாடி பச்சையில் எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கும். எண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். அப்போ பெரு இஞ்சி கணம் வந்து நாற்றகத்தில் கொஞ்சம் கூடலாம் இருக்கும். ஆனால் ஓவரால் சைஸில் இதில் வந்து 500 சில்லற வெயிட் வந்துச்சு. இது வந்து 600 சில்லற வெயிட் காமிக்குது. இது 670 காமிச்சிச்சு. இது ஒரு 535 காமிச்சிச்சு. ஏறக்குறைய 120 கிராம் வந்து ஒரு காயிலே வித்தியாசம் வருது. நல்லா புரிஞ்சிருங்க. ஒரு காயில் இதில் 120 கிராம் இது வந்து கூட இருக்கும்போது, இது வந்து 120 காய் இருக்கும்போது ஓவராக நீங்கள் காய போடும்போது இது ஒரு 100 காயை உடைச்சி காய வச்சா நிச்சயமாக 18-20 கிலோ கொப்பரை வரும். இதை நீங்கள் உடைச்சி காய வச்சேன்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு 15 கிலோ கொப்பரை வந்து குறையாமல் வரும். இதுதான் ரேஷியோ. அதாவது 3ல் ஒரு பங்கு வந்து நமக்கு ஏறக்குறைய வந்து 500ல் 3ல் ஒரு பங்கு ஒரு 180 கிராம் வரும். இது வந்து 600 சில்லற 3ல் ஒரு பங்கு சொன்னால் 200 கிராம். இது வந்து ஒரு 150 கிராம். இதுதான் நம்முடைய ஓவராலுடைய கால்குலேஷன். இப்போ எதை நம்ம முடிவு பண்ணுறது? சிரஞ்சீவி 1 போடுறதா, நாற்றகத்தை போடுறதா, இல்லை சிரஞ்சீவி 2 குட்டை நெட்டையை போடுறதா, இல்லை நெட்டை குட்டை போடுறதான்னு இப்போ நம்ம முடிவு பண்ண. இல்லை இளநீ ரகம். அதாவது வெறும் இளநிக்குன்னு போடுற விவசாயிகள் நீங்கள் சிஓடி சாவக்காடு ஆரஞ்சு, மலையல் மஞ்சள் எம்ஓடி, கங்கா பாண்டம், சன்னங்கி, நக்குவாரி வெறும் இளநிக்கு போடுற விவசாயிகள் 15 அடிக்கு 1 இந்த ரகத்தை போடுங்க. வெறும் தேங்காய்க்கு மட்டும் போதும்னு சொன்னால் விவசாய பெருமக்களே, உங்களுக்கு விவசாய நாட்டு மட்டும் எங்களுக்கு தேங்காய்க்கு மட்டும் போதும்னு சொன்னால் நாட்டு ரகங்கள் போடுங்க, நெட்டை குட்டை போடுங்க. குட்டை நெட்டை ஏன்னு சொன்னால் இந்த நாட்டு ரகமும் நெட்டை குட்டை நெட்டை ஏக்கருக்கு 70 கன்று தான் வரும். இந்த சிரஞ்சீவி 2ன்னு சொல்கிறது குட்டை நெட்டை வகையை சார்ந்தது. 3 நாட்டு ரகம் காய்க்கிறது. சிரஞ்சீவி 2 வந்து ஒரு மரம் காய்க்கும். ஏக்கருக்கு ரெண்டுமே 70 கன்றுகள் தான் வரும். அப்போ நல்லா புரிஞ்சிருக்க, நாட்டு ரகமும் ஏக்கருக்கு 70 தான், நெட்டை குட்டையும் ஏக்கருக்கு 70 தான், குட்டை நெட்டையும் ஏக்கருக்கு 70 தான். ஆனால் இந்த குட்டை நெட்டை வந்து குட்டை நெட்டை சிரஞ்சீவி 2 நாட்டு ரகம் காய்க்கிற மாதிரி 3 மடங்கு கூட காய்க்கும் போது, ஏன்னா இது 100 காய் காய்க்குதுன்னு வைங்க, நாட்டு ரகம் 150 காய் காய்ச்சுன்னு வைங்க, இது 300 காய் காய்க்கும். ஏன்னு சொன்னால் நாட்டு ரகத்தில் 12 பாலை தான் வரும், 12 மட்டை தான் வரும். ஆனால் இந்த சிரஞ்சீவி 2 இருக்கு பாருங்க, அதில் 18 பாலை வரும், 18 மட்டை வரும். ஒரு பாலையில் 20 வச்சாலே 360. இது ஒரு பாலையில் வந்து 12 × 20 வச்சாலே 200 காய்களுக்கு உள்ளே தான் வரும்.
அடுத்து நம்ம இந்த சிரஞ்சீவி 1 பற்றி அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிரஞ்சீவி 1 சிரஞ்சீவி 2ல் எது முக்கியம்? அடுத்து ஒற்றகத்தில் போகிறோம். முதல் வந்து நாற்றகத்துக்கும் சிரஞ்சீவி 2க்குள்ள வித்தியாசத்தை பார்த்தோம். 2 ஏக்கருக்கு 70 தான். ஆனால் நாற்றகம் 1 மரம் காய்க்கிறது, இது வந்து 3 மரம் காய்க்கிறது. சிரஞ்சீவி 2ல் 1 மரம் காய்க்கு நம்ம சொல்கிறோம். அதுதான் பெஸ்ட்டு. அதனால தான் குட்டை நெட்டை போட்டு 2.5 வருஷத்தில் காய்ப்பு வரும். நாற்றகம் 5 வருஷம் ஆகும். நாற்றகம் வந்து 50 வருஷம் காய்க்கும். சிரஞ்சீவி 2 50 40 to 50 வருஷம் காய்க்கும். ஆகையால் 3 மரம் காய்க்கிறது, குட்டை நெட்டை 1 மரம் காய்க்கும். இப்போ சிரஞ்சீவி ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க சார். இந்த இதுல வந்து நிறைய எண்ணெய் சத்து அதிகமா இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த எண்ணெய் சத்து அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? வெரி குட் சார், வெரி குட் சார், அருமை சார். இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி நாற்றகத்தில் பெரிய இஞ்சி கணம் கொஞ்சம் கூடவே தான் இருக்கும். ஆனால் ஓவரால் வெயிட்டு போடும்போது நீங்கள் தான் பார்த்து இதில் தான் ஓவரால் வெயிட்டு கூட வந்துச்சு. அப்போ இந்த அளவுக்கு இது வந்து இந்த மாதிரி அமுக்கி பாருங்க. தடிமண் இருக்கு, நாட்டுக்காய் அமுக்குங்க, அமுக்குங்க. ஈஸியா போகுது. எது உள்ள போகுது? எதுல உள்ள போகுது? கை. இது வந்து ஈஸியா நுழையுது. கை விரல் நாற்றகத்துல உள்ள போகுது. இதுல நகம் போக மாட்டேங்குது. அப்ப இருக்குன்னு சொல்லும் போது இதுல வந்து என்ன சத்து அதிகமா இருக்கும். ரெண்டாவது இது உங்களுக்கு பல வெள்ளையா தெரியுதா? வெள்ளையா தெரியுதா? இது இங்க பாருங்க என்ன சத்து தெரியுது பாருங்க. மஞ்சள் கலர்ல. இங்க பாருங்க அந்த ஆயில் வந்து இங்க பாருங்க கையில இப்பவே தெரியுது பாருங்க. கை வச்சு அமுக்கு பண்ணுங்க, தடவுங்க. ஆயில் தெரியுதா? ஆயிலுடைய பிசு இதை தடவுங்க. இங்க பாருங்க இதுல வந்து அந்த ஆயில் கண்டது தெரியல பாருங்க. ஆனா இதுல இப்ப பண்ணுங்க, பலவான இருக்கா? இப்ப ஆயில் கண்டது இது வந்து அதிகமா இருக்கிறவங்களுக்கு ப்ரூஃப் ஆயிடுச்சா இல்லையா? ஆமா, இப்படிதான். இதுல வந்து ஆயில் கண்டது பெருசா தெரியாது. இந்த அதான் கலர் இருக்க பாருங்க. இது வந்து கைட்டா மஞ்சள் கலரா இருக்கு, அது பியூர் ஒயிட். இப்ப ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். சிரஞ்சீவி 1 சிரஞ்சீவி 2 எதுல முக்கியம்னு நம்ம பார்க்க போறோம். ரெண்டுமே இது குட்டை இந்த குட்டை, அது குட்டை இந்த நெட்டை. இளநிக்கு உள்ள விவசாயிகள் வந்து இளநிக்கும் தேங்காய்க்கு உள்ள விவசாய பெருமக்கள் வந்து சிரஞ்சீவி 1 போடுறது நல்லது. ஏன்னு சொன்னா இந்த சிரஞ்சீவி 2 வந்து ஏக்கருக்கு 70 தான் வரும். ஆனால் சிரஞ்சீவி 1 ஏக்கருக்கு 134 கன்று வரும். 18 அடிக்கு 1 போட்டால். இது நம்ம 25 அடிக்கு 1 போட்டால் ஏக்கருக்கு 70 கன்று தான் வரும். ஆனால் சிரஞ்சீவி 1 18 அடிக்கு 1 போட்டால் 134 கன்று வரும். அப்போ ஒரு ஏக்கரில் 2 ஏக்கர் வந்து நீங்கள் குட்டை நெட்டை போடுறதும் சரி, இதில் வந்து 1 ஏக்கர் போடுறதும் சரி. அப்போ 1 ஏக்கரில் போடுற குட்டையினுடைய வருமானம், அந்த குட்டை இந்த குட்டையினுடைய வருமானம் 2 ஏக்கருக்கு சமமாக போகும்போது நம்முடைய பராமரிப்பு செலவு, உர வைக்கிற செலவு, லேண்டினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் செலவு, பராமரிக்கிற செலவு, பூச்சி நோய் கட்டுப்பாடுடைய செலவு, இதெல்லாம் ஓவராலாக பார்க்கும்போது விவசாய பெருமக்களுக்கு நாற்றகத்தை மாதிரி கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக சிரஞ்சீவி 1 இருந்தாலும் எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கிற காரணத்தினால பருப்பு அடர்த்தியும் ஏறக்குறைய நாற்றகத்தோட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஓவரால் சைஸில் நமக்கு இதில் தான் அதிகமாக வருது. ரெண்டாவது எண்ணெய் சத்து கூட வருது, வெயிட்டும் கூட வருது. இங்கே பாருங்க கொஞ்சம் தான் வித்தியாசம். இங்கே பாருங்க. ஆகையால் வியூவர்ஸ், நம்ம இதுவரைக்கும் நம்ம வந்து எது பெஸ்ட்டு, சிரஞ்சீவி 1 சிரஞ்சீவி 2னுடைய வித்தியாசம், அதனுடைய காயினுடைய வெயிட்டு, மட்டையினுடைய வெயிட்டு, இதெல்லாம் உங்கள் கண் முன்னாடியே பார்த்தோம். ஆகையால் விவசாய பெருமக்களே, நீங்கள் இனி வந்து 3 ஏக்கர் வந்து நாற்றகம் போடுறதுடைய வருமானத்தை நீங்கள் சிரஞ்சீவி 2 போட்டின்னு சொன்னால், அதாவது குட்டை இந்து நெட்டை அது போட்டேன்னு சொன்னால் 1 ஏக்கரில் சாகுபடி செய்யலாம். அடுத்து சிரஞ்சீவி 1 போட்டேன்னு சொன்னால் அதை விடவும் அதிக வருமானத்தை நம்ம பெறலாம் என்று கூறி, சிரஞ்சீவி 1 எண்ணெய்க்கும் கொப்பராவுக்கும் இளநீருக்கு இளநீருடைய அளவு அதிகமாக இருக்குது. டேஸ்ட்டு இதனால் நீங்கள் கண் முன்னாடியே இதனுடைய பருப்பு அடர்த்தி, திக்னஸ் இது எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. ஆகையால் விவசாய பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் பசுமை பூமியுடைய வாயிலாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.